வணக்கம் மக்களே, நான் அவங்கள்ட்ட மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம் மட்டும் பார்த்தீங்கன்னா, இப்போ வேறு ஃபுட்பால் மேட்ச் நடந்து கொண்டிருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் கப் மேட்ச் போய்கொண்டிருக்குது. ஸோ இந்த சமயத்தில் வந்து சுவிட்சர்லாந்தில் இருக்கிற இந்த ஃபுட்பால் மைதானங்களை பற்றிய ஒரு சின்ன ஒரு தகவலோட நான் வந்திருக்கேன். என்ன தகவல்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட்பால் மைதானம் எல்லாம் வந்து இப்போ அடுத்த லெவலுக்கு போகுது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுவே காலம் இயற்கையாக இருந்தது, இனி வந்து செயற்கையாக மாறப்போகுது. அது எப்படி மாறப்போகுது, அதுக்குள்ள என்னென்ன எல்லாம் நடக்க போகிறதுன்றது தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டாலும் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த வீடியோக்குள்ள வந்து பாக்குறீங்க. ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்து பார்த்து வந்துருக்கீங்க. நீங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா தான் வந்து அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு வந்து முன்னுக்கே வந்து காட்டும். அப்ப உடனடியாக வந்து நீங்க சுவிட்சர்லாந்தை பற்றி அறிந்து கொள்வதற்கும் இலகுவா இருக்கும். ஸோ மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நாங்க இப்ப தொடர்ந்து தகவலை பார்ப்போம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப சுவிட்சர்லாந்து வந்து வேர்ல்ட் கப்ல எல்லாம் வந்து விளையாடக்கூடிய ஒரு பெரிய டீம் எல்லாம் வச்சிருக்கு. ஸோ அப்படி பார்க்க வந்து சுவிட்சர்லாந்தில் இருக்கிற மைதானங்களும் வந்து விளையாட்டு வீரர்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஆனா என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா, இந்த சுவிட்சர்லாந்துல வந்து இந்த காலநிலை வந்து எப்போதுமே ஒரே மாதிரி இருக்கிற வருஷம் ஃபுல்லா வந்து எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. ஏன்னு பாத்தீங்கன்னா, விண்டர் டைம்ல கடுமையான பனிப்பொழிவு இருக்கும். அதே நேரத்தில் சம்மர்ல வந்து கடுமையான வெயிலா இருக்கும். இடக்காலங்கள்ல வந்து கடுமையான மழையும். அப்படி இருக்க வந்து இந்த மைதானங்களை பராமரிக்கிறது, இப்ப இண்டோர் மைதானமா இருந்தா அது வேறு. ஆனா இந்த வெளியில இருக்கிற மைதானங்களை வந்து பராமரிக்கிறது வந்து பயங்கர சிரமம். ஸோ அப்படி இருக்க வந்து இப்ப பேர்ன்ல வந்து ஒரு மைதானத்தை புதுப்பிக்க போறார்கள். அது வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மூரிஃபீல்ட் என்ற இடத்துல வந்து ஒரு மைதானத்தை புதுப்பிக்க போறார்கள். எந்த வகையில அதை புதுப்பிக்க போறார்கள் பாத்தீங்கன்னா, செயற்கை புல்வெளி. இந்த செயற்கை புல்வெளி என்ற என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து இங்கிலீஷ்ல வந்து ஆர்டிபிஷியல் டர்ஃப்னு சொல்லுவார்கள். அதாவது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆர்டிபிஷியலா இருக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, நாங்க பார்க்கும் போது அது உண்மையான ஒரு புல்வெளி மாதிரி தோன்றினாலும் முழுக்க அது வந்து கற்களாலும் அதே நேரம் வந்து போலித்தீன் மற்றும் நைலோன் போன்ற பிளாஸ்டிக் பொருட்களாலும் துகள்களாலும் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை வந்து எப்படி உருவாக்குறார்கள் பாத்தீங்கன்னா, அடித்தளம், அதாவது வந்து பேஸ் என்று சொல்லுவார்கள், அதை வந்து கற்களால் அமைக்கிறார்கள். கற்களால் அமைச்சிட்டு அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஷோக் பேட்னு சொல்லுவார்கள். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு விளையாட்டு வீரர் வந்து விளையாடி கொண்டு கேட்க விழுந்தா அவருக்கு காயம் ஏற்படாத மாதிரி ஒரு ஷோக் பேட்னு சொல்லி செய்வார்கள். அதுக்கு மேல வந்து இந்த பிளாஸ்டிக் துகள்கள், அதாவது வந்து பாத்தீங்கன்னா நைலோன், பாலித்தீன் அது மாதிரிய பிளாஸ்டிக் துகள்களை வச்சு மேல் பரப்புல புற்களை உருவாக்குவார்கள். அதுக்கிடையில வந்து மணல்களை கொட்டி விடுவார்கள். அப்படி பார்க்க அந்த புல்லு நேரா நிக்கிற மாதிரியே இருக்கு. ஸோ ஆனா வந்து அது முழுக்க ஒரு பிளாஸ்டிக்காலான ஒரு செயற்கை புல். ஆனா இது ஏனதுக்கு இந்த சுவிட்சர்லாந்துல உருவாக்கி கொண்டு வராங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த கால்நடை பிரச்சனை. ஆனா இது வந்து இப்ப சுவிட்சர்லாந்துக்கு இதுதான் முதல் அறிமுகமானு பாத்தீங்கன்னா இல்ல. சுவிட்சர்லாந்துல இருக்கிற பெரிய ஃபுட்பால் கிளப்புகளான யங் பாய்ஸ்ல இருந்து தூன் எஃப்சியா இருக்கட்டும் சரி, இப்படி நிறைய ஃபுட்பால் கிளப்புகள் வந்து இந்த புல்லை வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணி கொண்டு இருக்காங்க. ஆனா இந்த புல்லுலையும் வந்து பார்க்க விளைவா வந்து நிறைய விஷயம் இருக்குது. ஆனாலும் இது ஏன் யூஸ் பண்றார்கள் பாத்தீங்கன்னா, ஒரு சாதாரண புல்வெளியை வந்து ஒரு இடத்துக்கு 800 முறை நீங்க யூஸ் பண்ணலாம்னு சொன்னா இதை வந்து டபுளா, அதாவது வந்து 1600 முறை வந்து யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா, இந்த செயற்கை புல்வெளியின் பிரயோகம் வந்து 2 இருந்து 3 மடங்கு அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. மற்றும் வந்து இந்த காலநிலை மாற்றங்களால வந்து இந்த வித பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இது பிளாஸ்டிக் தானே, சோ பழுதாகாது. புல்ல வந்து மாத்தணுமோ அல்லாட்டி வந்து ஏதாவது சரி பண்ணணும்ன்ற பிரச்சனையே கிடையாது. அதை வந்து இப்ப புல்லு அந்த இடத்துல எடுபட்டா அந்த இடத்தை தூண்டி போட்டு புதுசா ஒரு பிளாஸ்டிக் புல்ல வைக்கிறது இலவா இருக்கு. சோ வந்து இதுக்கான செலவுகளும் வந்து பயங்கர குறைவா இருக்கு. இதனாலதான் வந்து இந்த பிளாஸ்டிக் புல்லுகளை வந்து கூடுதலான மைதானங்களுக்கு மாற்றி கொண்டு வரார்கள். ஆனா என்னண்டா, இயற்கை ஆர்வலர்கள் வந்து இதுக்கெல்லாம் ஒரு என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இப்படி போயிட்டு இருந்தா சுவிட்சர்லாந்துல வந்து கூடுதலான பிளாஸ்டிக் பாவனைகள் வந்து உள்ள வந்துரும்னு சொல்லி இருக்காரு. சோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இப்படி பிளாஸ்டிக் புல்வெளிகள் வந்து சுவிட்சர்லாந்துல நிறைய இடத்துல வர நல்லதா இல்லது வந்து பாதகமா? கூடுதலா என்னோட கருத்தை கேட்டா இயற்கைக்கு எதிரான விஷயம் தான் வந்து இந்த விஷயம். சோ உங்களோட கருத்தையும் வந்து நீங்க எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை வந்து நீங்க அறிஞ்சு கொள்ளணும்டா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான செய்தியோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் கணவன். நன்றி, வணக்கம்.